அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி, நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலின்றாக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு ஒரு கை பிடிச்சி விடு, என்னை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்திருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போது இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இது வைகாசி மாதம், ரிஷப மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, பராப வருஷம் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு குரு பயிற்சின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ராசிக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கிறதும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அருள் கிடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம். இருந்த பெரியவர்களும், இருக்கின்ற பெரியவர்களும், இருந்த பெரியவர்களும் அவர்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணின பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யுது. அஷ்டம குரு விலகி 9ஆம் இடத்துல குரு உச்சத்துக்கு வருது. அப்போ நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் உச்சமாக செய்வீர்கள். ஆனால் எல்லாத்துலேயும் எச்சரிக்கை தேவை. நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது இருக்கும், கெட்டது ஒன்று இருந்தால் பின்னாடியே நல்லது நடக்கும். இது சைக்கிளிங், உலக இயல்பு. அதனால் உங்களுக்கு இப்போ நல்லது, கெட்டதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இந்த மாதத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு.
படிக்கக்கூடியவர்கள் படிப்புங்கிறது ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மாணவர்கள். பெரிய படிப்பு அதுவும் ஏதோ கடமைக்கு படிக்க போகிறோம், படிக்கிறோம், நல்ல முறையிலேயே படிப்போம், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், அந்த லட்சியம் உள்ள எண்ணங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும், வளரும். திருமணம் இனிமேல் தான் உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த குடும்பம், ஆண் பெண் ஜாதக பரிவர்த்தனைகள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ புதுசாக நீங்கள் பார்க்கணும். கூடிய விரைவில் திருமணத்துக்குண்டான தாலி கட்டக்கூடிய நேரம், இல்லறத்திலே நுழையக்கூடிய நேரம், அது கூடிய விரைவில் அடுத்த மாதம், அடுத்த மாதம் வந்துட்டே இருக்கும். வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கிறவங்க வேறு வேலையில் மாற்றுறது, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, கிடைச்ச உத்தியோகம் சம்பளம் கம்மி, அடுத்த உத்தியோகம் நம்ம மாறி போகிறது, அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லியே பழக்கப்பட்ட நாம் நமக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு அவங்க கூட போய் நம்ம அந்யோன்யம் காமிக்கிறது, கணவன் மனைவி கிட்ட அறிவுரை வாங்குவதும் மனைவி கணவன்கிட்ட அறிவுரை வாங்குவதும் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாசத்திலிருந்து தொடரும். ஆனால் இந்த ராசி பெண்களுக்கு கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. ஆண்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னா நீங்கள் உதவி பண்ணதை சொல்லக்கூடாது, அதை ஒரு உறுதிமொழியாக வாங்கினவங்க திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஆண்களாக இருந்தால் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு நிலைமைக்கு வராது. அதே போல பெண்களுக்கு வாக்கு தவறும். வாக்கு தவறுனா என்ன? நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களுக்கு உடன்பாடாக உங்களுக்கு உறுதுணையாக செஞ்சு கொடுக்குறேன்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாது, அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு சில கெட்ட பெயர்கள் வரும். பொதுவாக 45 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ 40லேருந்து 45 வயசு வரை, ஏன் 35லேருந்து 30 வயசுலேருந்தே சொல்லலாம், 35 வயசு அதிகபட்சம். 35 வயசுலேருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடிய நேரம். இவ்வளோ நாள் இருந்தது, அதை நீங்களாக மாற்றிக்கணும், இல்லை அதுவாக மாற்றப்படும். இதை நான் உங்களை குத்தமாக சொல்லலை, குறையாக சொல்லலை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இது நடந்தது, இது நடந்திருக்கணும், இப்படி நடந்திருக்கணும், ஆனால் இது உங்களால் தான் அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 50 வயதுக்கு மேலே 60 வயது வரை ஒரு காலகட்டம். உங்களுடைய உடலை நினைத்து, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து உடல் உறுப்புகள் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதாவது மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும்னு கணக்கு. உங்களால் நடக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நடக்க முடியாது, ஓட முடியலன்னு நினச்சா ஓட முடியாது, சாப்பிட முடியலன்னு நினச்சா சாப்பிட முடியாது. அதை மாற்றிக்கணும். 60 வயதுக்கு மேலே 70 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இருக்கப்பட்ட நாள்பட்ட அத்தனை விஷயங்களும் சரியாகும். அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி,
குடும்ப ரீதியாகவும் சரி, உற்றார் உறவினர் ரீதியாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். பழக்கப்படுத்தி கொண்ட வழக்கங்கள் எல்லாம் மாறும். என்னன்னா அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சிந்தனை என்னமோ அதுவே செயலாகட்டும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் நல்ல முறையில் அமையும். அனைத்து வயதினருக்கும் ஆயுள் கெட்டி அனைத்து வயதினரும் அன்பு, அடுத்தவர்களிடத்திலே அன்பு காண்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக நடக்கும். 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அமைதி, அடக்கம், எல்லாத்திலையும் ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.